இரண்டாவது பகுதி சிகிச்சை முறைக்கு வந்திருக்கோம். இந்த சிகிச்சை முறையில நாம பார்க்கக்கூடிய அந்த முறை வந்து அக்குபஞ்சருடைய சிகிச்சை முறை. இந்த அக்குபஞ்சர் என்ற மருந்துலா மருத்துவத்துடைய சிகிச்சை முறையில மனித உடல் 5 பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த மனிதனுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களும் சமநிலையில சீரான இயக்கத்தில் இருக்கணுங்கிறது தான் அக்குபஞ்சருடைய அடிப்படை சித்தாந்தம். இந்த உடம்புல ஏதாவது நோய் ஏற்படுது, என்ன தொந்தரவுகள் ஏற்படுதுனாலும் சரி, இந்த உடம்போட எந்த பாகத்திலேயோ எந்த பகுதியிலேயோ தொந்தரவுகள், என்ன தொந்தரவுகள், என்ன மாதிரியான தொந்தரவுகள், விதவிதமான நோய்களுக்கான புதிய பேர்களை கொண்ட நோய்களா இருந்தாலும் அதற்கு மூல காரணமா இருக்கிறது இந்த 5 பஞ்சபூதங்களுடைய குறைபாடு, சீர்கேடு தான் காரணங்கிறது தான் அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கும். அப்ப மனித உடம்புல எந்த விதமான நோய் ஏற்பட்டாலும், எத்தனை ஆண்டுகளாக அந்த நோய் இருந்தாலும், இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை சமநிலைக்கு கொண்டு வந்தாச்சு அப்படின்னா அந்த உடம்புடைய நோய் சரியாயிடும். இதுதான் இந்த அக்குபஞ்சருடைய அடிப்படை சித்தாந்தம். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மனிதனுடைய உடல் 5 பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். இந்த அக்குபஞ்சருடைய சித்தாந்தத்துல, இந்த மருத்துவத்துல ஆகாயம் அப்படிங்கிற ஒரு மூலகத்துக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாயம் அல்லது மரம், அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அல்லது மரம், இந்த 5 பஞ்சபூதங்கள் உடல்ல வந்து சமநிலையில சீரா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த 5 பஞ்சபூதங்களுடைய சீர்கேடு தான் உடம்புல நோய். அந்த நோய்க்கு என்னென்ன வேணா பேர் வச்சுக்கலாம், அது வந்து முக்கியமே இல்லை. நோய்க்கான பேருக்கு அக்குபஞ்சர் சித்தாந்தத்துல முக்கியம் இல்லை. அந்த நோய் எந்த மூலகத்தை சார்ந்ததை கண்டுபிடிச்சு அந்த மூலகத்தை பலப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்துறது மூலமா இந்த உடம்புல ஆரோக்கியத்தை திரும்ப நிலைப்படுத்த முடியும். அப்ப இந்த உடம்பில் இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இந்த மூலகங்களை உடல்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள் வந்து இயங்குவதன் மூலமாக இந்த உடலில் இந்த 5 பஞ்சபூதங்களை சமநிலைக்கு கொண்டு வருவதுக்கு முதல்ல பார்க்கலாம். அது என்னென்ன உறுப்புகள் முதல்ல பார்த்துக்கலாம். நெருப்பு மூலகத்துக்கு இதயம். இதயம்ங்கிற உறுப்பு செயல்படுவதன் மூலம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய நெருப்புங்கிற பஞ்சபூத மூலகத்தில் இருக்க ஒரு மூலமான இந்த நெருப்பு அப்படிங்கிற மூலகம் இந்த உடம்பு முழுவதும் சீரா இயங்குவதற்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய வேலை இதயம் இயங்குவதன் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிலம். மண்ணீரல். மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு, இந்த மண்ணீரல்ங்கிற உறுப்பு எங்க இருக்குதுன்னா இந்த இரைப்பை பக்கத்துல இடது விழாயிலம் ஒட்டி இரைப்பைக்கு பின்பக்கத்தில் இருக்கு. இந்த உறுப்பு சீரா இயங்குவதன் மூலமாக இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய நிலம் என்ற மூலகத்தை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி சீர்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அடுத்து நுரையீரல். இந்த நுரையீரல் சீரா ஒழுங்கா இயங்குறதன் மூலமாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய காற்று மூலகத்தை சமநிலைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, சீராக்குவது இந்த நுரையீரல் இயக்கத்தின் மூலமாக. நீர், சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் இயங்குவதன் மூலமாக இந்த உடலில் இருக்கக்கூடிய நீர் மூலகம், நீர் சக்தி, நீர் மூலகம் ஒழுங்காக சீராக இருப்பதற்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய உறுப்பு சிறுநீரகம். சிறுநீரகம் இயங்குவதன் மூலமாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நீர் மூலகம் ஒழுங்குபடுத்தப்படுது. மரம். கல்லீரல். இந்த கல்லீரல் உறுப்பு ஒழுங்கா இயங்குறது மூலமாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆகாய சக்தி அல்லது மர சக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை இந்த கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு செயல்படுவதன் மூலமாக இயங்கிக்கிட்டு இருப்பதன் மூலமாக இந்த நில மூலகத்தை கட்டுப்படுத்துது, ஒழுங்குபடுத்துது, சமநிலைப்படுத்துது. ஆக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், இந்த 5 உறுப்புகள் சீராக ஒழுங்காக இயங்குறதன் மூலமா தான் இந்த மனித உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களும் உடம்புல சமநிலையில் இருக்கு.
இந்த 5 பஞ்சபூதங்கள் சமநிலையில இருந்தா தான் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்குது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறையாக ஜீரணமாகும், சக்தியாக மாற்றப்படும். உடலில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றுவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறதுமே இந்த 5 பஞ்சபூதங்களுமே சீரா சமமா இயங்குவதன் மூலமாகத்தான். அப்ப இந்த 5 பஞ்சபூதங்களை சீரா இயக்குவதற்கான உறுப்புகள் எதுன்னு பார்த்துட்டோம். இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல். இந்த 5 உறுப்புகளை தான் எல்லா இயற்கை மருத்துவ முறைகளும் ராஜ உறுப்புகள் சொல்லுது. இந்த 5 ராஜ உறுப்புகளுடைய ஒழுங்குமுறையான சீரான இயக்கத்தின் மூலமா தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்யுது. இந்த 5 உறுப்புகள் தான் இந்த உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்புகள். அப்ப இந்த உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய நீர், சுவாசம் பண்ணக்கூடிய காற்று, இந்த 3 வகையான இந்த ஆற்றல்களுமே நம்ம உடம்புக்கு சக்தி கிடைச்சாலும் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தோள்கள் சுவாசத்தின் மூலமாக இந்த உறுப்புகளுக்கு தேவையான அடிப்படை ஆற்றலை கொடுக்குது. அடிப்படை ஆற்றல் எப்படின்னா, இப்ப சாதாரணமா இப்ப இதயம் இருக்குங்களேன், இந்த இதயம் சுருங்கி விரிகிறது மூலமாக இந்த உடம்புடைய ரத்த ஓட்டங்களை ஒழுங்குபடுத்தி இந்த உடம்புல கூடிய வெப்ப சக்தியை நிலைப்படுத்துதுன்னு வச்சுக்கோமே. இந்த இதயம் அடிப்படையில இயங்குவதற்கு தேவையான அடிப்படை சக்தி எங்கிருந்து கிடைக்குதுன்னா, இதனுடைய சக்தி, அதனுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல், இந்த ஜீவசக்தி தோள்கள் சுவாசத்தின் மூலமாக இதயத்தை சென்றடைந்து இதயத்துக்கு தேவையான அடிப்படை சக்தியை கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும், இந்த 5 உறுப்புகளும், உடம்பு உள்ள இருக்கக்கூடிய 5 உறுப்புகளும் ஒழுங்கா இயங்குவதற்கு தேவையான அடிப்படை சக்தி முதல்ல அது எங்க இருந்து கிடைக்குதுன்னா, இந்த தோள்கள் சுவாசத்தின் மூலமாக. தோள்கள் சுவாசத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியை, அந்த உயிர் சக்தியை சுவாசத்தின் மூலமாக உள்ளே எடுத்து இந்த உறுப்புகள் ஒழுங்காக இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படை சக்தி. அப்ப இந்த உறுப்புகள் சரியான சீராக இயங்கல அப்படின்னா, இந்த உறுப்புகள் சரியாக ஒழுங்கா இயங்காம இந்த உடம்புடைய பஞ்சபூதங்கள் சீர்கெடுதுன்னா, அப்ப இந்த உறுப்புக்கு, ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான அந்த தோள்கள்ல அமைஞ்சிருக்கும் சக்தி ஓட்ட பாதை. அந்த சக்தி ஓட்ட பாதையை எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த சக்தி ஓட்ட பாதையை தூண்டும் பொழுது இந்த 5 ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான தனித்தனி புள்ளிகள், அதைத்தான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த புள்ளிகளை தூண்டும் பொழுது இந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிருது. அது கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது இது அதோடைய வேலைகளை ஒழுங்கா செய்ய ஆரம்பிச்சிருது. இப்ப ஒவ்வொரு உறுப்புகளுமே இப்ப நம்ம பார்த்துட்டோம். 5 பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம், 5 பஞ்சபூதங்களுடைய உறுப்புகள் என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப ஒவ்வொரு உறுப்புகள், அதாவது ஒவ்வொரு மூலகமும் அல்லது ஒரு இதயம், ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லது இந்த மூலகங்களும் செயல்திறன் குறையும் பொழுது உடம்புல என்ன மாதிரியான தொந்தரவுகள் வெளிப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு மூலகம் கெட்டு போச்சுன்னா உடம்புல என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, இந்த தொந்தரவுகளை கேட்டு எந்த மூலகம் கெட்டு போச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது விஷயத்துக்கு. முதல்ல நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம்னா இதயம் உறுப்பு. நெருப்பு மூலகத்துடைய உறுப்பு எதுனா, நெருப்பு மூலகத்துடைய உறுப்பு இதயம். இப்ப நெருப்பு மூலகம், இந்த நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு, அதாவது எந்த ஒரு உறுப்பும் எந்த ஒரு மூலகமும் அதிகமா ஆகவும் கூடாது, குறையவும் கூடாது. அதாவது குறையனும் மிகனும் நோய் செய்யும். எந்த ஒரு செயல்பாடும் எதோடைய தேவைகளுமே அதிகமா ஆகக்கூடாது, அதோட கம்மியாகவும் செயல்படக்கூடாது. இந்த கம்மியா செயல்படுறது நோய், அதிகமா செயல்படுறது நோய். அப்ப இந்த குறைபாடு, இந்த செயல்பாட்டுல குறைபாடு ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு உறுப்பு இதயத்துடைய செயல்பாடு அப்படின்னா நம்ம சாதாரணமா நெருப்பு மூலகம் அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர, இப்ப இந்த குறைபாடுகளை சொல்லும் பொழுது அப்ப இதெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு போகக்கூடாது. இதயத்துடைய செயல்திறன் மூலமாக, அதாவது அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும், இதயம் செயல்படுவதன் மூலமாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நெருப்பு சக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்யுது இதயம். அப்ப இதயம் சம்பந்தப்பட்ட நெருப்பு மூலகத்தினுடைய குறைபாடுகள், கோளாறு அப்படின்னா
இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு அப்படிங்கறத நம்ம விளைவிக்கணுமே தவிர இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய். அப்ப இந்த மாதிரியான தொந்தரவு எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப நெருப்பு மூலகம் அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குன்னா அதோட முதல் குறைபாடுகள் என்ன இருக்கு அப்படின்னா, பெருமை. முதல்ல பெருமை. இந்த பெருமை, ஆணவம், இந்த நிலைப்பாடு அதிகமா அவங்களுடைய செயல்பாட்டுல, அவங்களுடைய நடவடிக்கையில, அவங்களுடைய அணுகுமுறையில, அவங்க பேச்சு முறையில எல்லாமே பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டுல, அவங்களுடைய ஆணவ நிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அது நெருப்பு மூலகத்துடைய குறைபாட்டை குறிக்குது. அப்ப சாதாரணமா அவங்களுடைய அணுகுமுறையில அந்த பெருமை, ஆணவம்ங்கிற அவங்களுடைய அந்த நிலைப்பாடு, அவங்களுடைய உணர்வுகள்ல அந்த தன்மை வெளிப்படுதுன்னா அவங்க உடம்புல கூடிய நெருப்பு மூலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுவை கசப்பு சுவை. இந்த கசப்பு சுவை உடம்புல ஒருத்தவங்களுக்கு இந்த கசப்பு சுவையே பிடிக்கல, இல்ல கசப்பு சுவை ரொம்ப கம்ப்ளீட்டா பிடிக்கவே மாட்டேங்குது, வெறுக்கிற மாதிரி ஆகுது. அதே நேரத்துல கசப்பு சுவை ரொம்ப அதிகமாகவும் விரும்புறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு உடல்ல நெருப்பு மூலகம் கெட்டு போயிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம பாக்குறது அவங்களுடைய சிம்டம்ஸ், அவங்களுடைய தொந்தரவுகள், உடல் இருக்கக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான இருக்க தொந்தரவுகளை நம்ம கேட்டு அவங்களுக்கு சிகிச்சையை அளிக்கக்கூடிய அந்த புள்ளியை, அது எந்த மூலகம் கெட்டு போயிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை நம்ம வந்துட்டு இருக்கோம். அவங்களுடைய கசப்பு சுவை அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நெருப்பு மூலகம் குறைபாட்டில் இருக்குது. அப்ப அவங்க நெருப்பு மூலகத்தை தொட்டு சரிப்படுத்தும் பொழுது இவங்களுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தில் ஒன்றாக இந்த நெருப்பு மூலகம் சீராக்கப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து மார்பு கூடு. மார்பு கூட்டு பகுதியில வலி, தொந்தரவு, கஷ்டம் தெரியுதுன்னா அவங்களுக்கு நெருப்பு மூலகம். ஏன்னா இந்த மார்பு நெருப்பு மூலகத்தை நிலைப்படுத்தக்கூடிய உறுப்பு இதயம். இதயம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் மார்பு பகுதியில் இருக்கிறதுனால மார்பு பகுதியில ஏதாவது தொந்தரவுகளாக சொன்னாங்கன்னா அது நெருப்பு மூலகத்தை பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாக்குல மாறுபாடுகள் எதுவும் தெரியுது, நாக்குல தொந்தரவுகள் தெரியுது, நாக்குல புண்ணு தெரியுது, நாக்குல சுவை தெரியல, எரிச்சல் தெரியுது. இது மாதிரி ஆகும் பொழுது அவங்களுடைய நெருப்பு மூலகம் கெட்டு போயிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து மனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுல தெரியுது. மனசுல அமைதி இல்லாம இருக்கு, நிலையில ஒரு தொந்தரவாக மனசு ஒரு என்னவோ செஞ்சுக்கிட்டே இருக்குது, மனசுல ஒரு அமைதிங்கிறது இல்லாம ஏதோ குழப்பமான நிலையிலே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற மனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சொன்னா அது நெருப்பு மூலகம். அந்த மனம் அப்படின்னா நெருப்பு மூலகம் சீர்கெட்டு போயிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தூக்கமின்மை. தூக்கம் சரியாவே வரல, சரியா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னாவே, தூக்கம் அதிகமா வருதுன்னா அது வேற விஷயம். தூக்கமே சரியா வரல அப்படின்னாவே நெருப்பு மூலகம், அந்த நெருப்பு மூலகம் சீர்கெட்டு போயிருக்குது. அப்ப இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அல்லது ஒரு சிம்டம்ஸ் அல்லது 1-2 சிம்டம்ஸ் இல்ல இதுல எல்லா சிம்டம்ஸ் கூட சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளி அந்த நெருப்பு மூலகம். அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு மூலகத்தை தொட்டு தூண்டி விட்டாச்சு அப்படின்னா இந்த தொந்தரவுகள் எல்லாமே மாறி அவருடைய உடல் சமநிலைக்கு வர ஆரம்பிச்சிடும், அவருடைய தொந்தரவு எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து உடலில் உடல்ல ஒரு மாறுபாடு ஏற்பட்டு சிவப்பு கலரா அங்கங்க பட்டவட்டையா பச்சை திட்டா சிவப்பு